حي على الفلاح. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையால் படைப்புகளோடு நெருங்குவதற்கு என்ன என்ன பாவங்கள் எல்லாம் என்ன என்ன செயல்கள் எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவான். படைப்புகளோடு நெருக்கமாகுவதற்கு அன்பாகுவதற்கு அவனுடைய வாழ்வில் ஏதாவது தீய குணங்கள் இருந்தால் அதை விட்டு விலகி படைப்புகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்றோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற 5 வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது? இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் இவனுடைய நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, அல்லாஹ் தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. அதனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள், புறம் பேசி அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள், அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தஅவா இதெல்லாம் பலனளிக்காது எம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும், இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்து விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாள், தான தர்மங்கள் செய்கிறாள், ஆனால் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தொழுகிறாளா, பரவாயில்லை, அந்த தொழுகை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார்களா? ஜகாத் கொடுக்கிறாளா, பரவாயில்லை என்று சொன்னார்களா? ஹிய மின் அஹ்லின் நார், அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் தான். அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் அந்த பாவம் மேலே உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதைத்தான் அந்த ஹதீஸில் சொன்னார்கள். கவனிக்க வேண்டிய வார்த்தையும் அதுதான், லா கைர ஃபீஹா, அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை. தொழுதாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகத்தை சார்ந்தவள் தான். இது ஃபஅபில்லதிஹி அஹ்ஸன். நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது தான். நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்றோம், இது இல்ல பெரிய விஷயம். உங்க மேல நான் நேசம் வச்சிருக்கேன், உங்கள்ட்ட கண்ணியமா நடக்கிற, உங்களை பத்தி யார்ட்டையும் நான் பேசுறது இல்ல, உங்களுடைய மானம் பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை, உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், அவர்களிடத்திலே கோவப்படும்படியாக நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்திலே கோவப்பட மாட்டேன், இது இல்ல பெரிய விஷயம். யாரென்றே தெரியாத மனிதர்கள், அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் நடப்பாங்கல்ல, தெரிந்த மனிதர்களிடத்தில், நேசமுள்ள மனிதர்களிடத்தில், எப்படி நாம் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறோம்? அவர்கள் வரும்போது அவர்கள் எப்படி வரவேற்க போகிறோம்? அவர்கள் எம்மிடத்திலே கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம்? அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும்போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாளப் போகிறோம்? அதுதான் முக்கியம்.
இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், தீமையை நன்மையை கொண்டு அழியுங்கள், அதை விரட்டுங்கள், அதை மாற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறார். அதனால நம்ம நினைக்க வேண்டியது நம்ம முனாஃபிக் இல்ல, மாஷா அல்லாஹ் இருக்கலாம் உங்களில் பலர். என் ஈமானை பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியுது. உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள் நான் யார் என்று. இந்த நிலையில் என்னை மலக்குல் மௌத் சந்தித்தால் என் நிலைமை என்ன? நான் இங்கே உட்கார்ந்து இருப்பது எதற்குத்தான்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குத்தான். ஆனால் இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குல் மௌத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாயிக்கத்துல் அஸாபை இறக்கினால், வேதனை தரக்கூடிய மலக்குகளை யா அல்லாஹ் இறக்கி, ரஹ்மத்துடைய மலக்குகளை இறக்கி அல்லாஹ்னு கேட்க முடியுமா? அந்த கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போராடுறோம். அந்த கடைசி நொடி நல்ல முறையில் அமைந்து விட்டால்